அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆஞ்சநேயருடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம்னு நம்மளுக்கு பேர் வந்துடும். அவர் மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை. மனிதனாக இருந்து மகானாக மாறியிருக்கார். அப்போ தெய்வ ஞானம் படைத்தவர் அல்லவா. அப்போது அவர் ஜாதக ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த வரலாறு தெரிஞ்சு தான் இந்த ராமாயணம் எழுதியிருக்காங்க, மகாபாரதம் எழுதியிருக்காங்க, கந்த புராணம் எழுதியிருக்காங்க. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் கொண்டு வந்ததுக்கு காரணமே எல்லாம் இந்த புராணங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக புத்தகமாகவும் இன்றைக்கி எத்தனையோ வடிவமாகவும் அமைச்சு வச்சுருக்காங்க. அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்களுக்கு முதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டு. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்த எதையும் நம்ம துணிஞ்சு செய்வோம், நம்மளால் முடியும், எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது தெய்வத்தினுடைய சக்திகள் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு தெய்வ கடாச்சாரமான நட்சத்திரம் அது. அப்போது ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, தாய்க்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் மூலம், கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் மூலம். எப்போவுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மூல நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படி ஆப்பாயிரும். ஏன் அப்படி? ராமருக்கு பெரிய யுத்தம் நடக்கும்போது ஆஞ்சநேயர் போய் பக்கபலமாக இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய நட்சத்திரம் தான் அந்த மூலம். இந்த மூலம்ங்கிறது என்னென்னா, ஆதி மூலம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த ஆதி மூலம்ங்கிறதே ராசியில் 12 ராசியில் அந்த ஆதி மூலம்ங்கிறதே எங்கே எடுத்திருக்காங்கன்னா, மேசத்துலேருந்து 9வது இடம் தனுசு வீடு. அந்த தனுசில் முதல் நட்சத்திரம் தான் ஆதி மூலம். அதனால தான் மூல நட்சத்திரத்தை அங்கே வச்சுக்கிறாங்க. அதனால தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மூலத்திலேருந்து எடுத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் மூல நட்சத்திரத்தன்னைக்கு எந்த காரியத்தை செய்தாலும் அது தர்ம சிந்தனை உள்ள நட்சத்திரம். அது வாழ்க்கையில் அது அசுர வளர்ச்சிக்கு வரும். அப்போ அந்த மூல நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் மூலம், அதுக்கு அடுத்து தான் பூராடம், அதுக்கு அடுத்து தான் உத்திராடம். அப்போ பாருங்கள், மூல நட்சத்திரக்கார எப்போவுமே ஒரு தொழில் செய்கிற இடத்துல எல்லா ஜாதகத்துக்குமே மூல நட்சத்திரம் பொருந்தும். ஏன் பொருந்தும் அப்படின்னா, அந்த மூல நட்சத்திரக்கார் பொதுவாக ஒரு தர்ம சிந்தனை உள்ள மனிதர். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்லபடியாக செஞ்சுக்கலாமுங்க, எதை வேணாலும் பண்ணிக்கலாமுங்க, நம்மளுக்குன்னு எல்லாமே நல்லது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், இதை சொல்கிறது எல்லாமே மூலம்தான். அப்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வ அம்சங்கள், என்றைக்கு இடைவிடாத ஒரு உழைப்பு, நேர்மை, நியாயம், நீதி, உண்மை, இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கிட்ட நட்சத்திரம் தான் இந்த மூலம். அப்போ இந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டா அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்கு உண்டான பல திட்டங்களை அதிகமாக போடுவாங்க. குடும்பத்துக்குள்ளே பெரிய மனமகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். தெய்வ சப்போர்ட்டுகள் அதிகமாக கூடி வரும். தானம் தர்மம் புண்ணியம் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை ஜெயமடையாமல் வீட்டுக்கு வரமாட்டாங்க. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஆதி காலத்தில் இந்த விஷயங்களெல்லாம் தேட கிடைக்காத செல்வம் அல்லவா. அப்போ ஜோதிட ரீதியாகவே நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த ஆன்மீகத்தை நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அப்போ தெய்வ அம்சங்கள் ஜாதக ரீதியாக இருக்கிறனால தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முன்னோர்கள் அம்சத்தில் அந்த யோகங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுது. அப்போ ஜாதக ரீதியாக பாருங்கள், தெய்வ அம்சங்கள் ஏன் இல்லாமல் போச்சு? அந்த காலத்தில் இதெல்லாம் எவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய யாகங்கள் செய்திருக்காங்க. உலக மக்கள் நலனுக்காக யாகங்கள் செய்திருக்காங்க. யோகங்களை நிறைய தேடி இருக்காங்க. எதை அடைஞ்சால், இந்த இலக்கை அடைஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இந்த ஆன்மா சாந்தி ஆகும்,
இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்த முடியும், இது எல்லாமே தேடியிருக்காங்க. இதெல்லாமே மூல நட்சத்திரத்தை வச்சு தேடியிருக்காங்க. ஏன்னா அதனால தான் ராமர் மேலே அதிகமாக பக்தி இருக்குதான்னு ஆஞ்சநேயரை வந்து சோதனை பண்ணி பார்க்கும்போது என் நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கிறாருன்னு நெஞ்சை பொழந்து காமிப்பார். அதுதான் அஞ்சாத நெஞ்சம் படைத்த ஆஞ்சநேயர். ராமரே நெஞ்சில் தெரிஞ்சாராம், அவ்வளவு மானசீகமாக உள்ள வச்சுருந்தாராம். அப்போ பாசத்தில் கொஞ்சமாக பாசம் வைக்கிறதுல ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரம் மாதிரி பாசத்தை யாருக்கு வைக்க மாட்டாங்க. பாசம் வச்சாங்கன்னா அந்த பாசம் உங்களால் வெளியிலே வர முடியும். கடைசி வரைக்கும் என்னை இந்த பாசம் வந்து நான் கொடுத்ததான்னு சொல்லிவிட்டு மறுபடி திரும்பி இந்த பாசம் எப்போது கிடைக்கும்னு சொல்லி ஏங்கியே அவங்களுடைய காலம் போயிடும். அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் தான் தேட கிடைக்காத செல்வம். அப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவருங்க. தெய்வ அம்சம் பொருந்திய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். 4ஆம் பாதம் தெய்வ அம்சம். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெயமடையணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ குடும்பத்துக்குள்ள யோகங்கள், இந்த யோகங்கள் எல்லாம் அதுக்கு அதிகமாக வரும். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாரு. அப்போ அவங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஜெயமடையாமல் வரமாட்டாங்க. அதனால தான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வச்சாங்க. ஜெய் ஸ்ரீராம். அவங்க வந்து ஜெயம்தான், எப்பவுமே வெற்றி தான். அதனால தான் ஒரு பெரிய ஒரு நாட்டவே அழித்து கொடியை நட்டி அவங்க ஜெயிச்சதுனால அவங்க ஜெயம்னு பேர் வந்து இந்த உலகத்துக்கு அரங்கேற்றமானது ஜெய் ஸ்ரீராம்னு வந்தது காரணமே அவங்க பல யுத்தத்துக்களை எல்லாம் கடந்திருக்காங்க. அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு சரியாக போயிருக்குது. அப்போ மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தா கண்டிப்பாக அவங்க வந்து வாழ்க்கையில் இலக்கை அடையிறதும் வெற்றி பாதையை பெருசாக போடுறதும் அந்த யோகங்கள் அதிகமாக இருக்கிறதும் இது எல்லாமே சிறப்பு தானே. அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் வந்து அதிகமாக எப்படி உட்கார்ந்துருக்கும்? குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் அது செய்யும். தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. அப்போ மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் தனுசு ராசி. அவங்க பிறக்கும்போது கேது திசையில் பிறந்திருப்பார். அது 7 வருஷ திசை. அந்த 7 வருஷ திசையில் 3 வருஷம் தாயுடைய கர்ப்பத்தில் இருப்பு இருந்தால் அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகத்துக்கு அந்த திசைக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஜாதக ரீதியாக பாருங்கள், அந்த கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை 20 வருஷம் வரும். அது வந்து ஒரு 23 வயசாச்சு. அதுக்கடுத்து சூரியன் திசை ஒரு 6 வருஷம் வரும். 23/6 ஆச்சு. அதுக்கடுத்து சந்திர திசை 10 வருஷம். அப்போ 30 வயசுக்கு மேலே மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய யோகம்னு பாருங்கள். வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சா என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் உருவாக்கி வச்சதுனால அந்த மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் பிறந்திருக்கிறார். அவருடைய செல்வம் பேர் புகழ் உலகம் பூரா போயிருக்குது. அதனால் கண்டிப்பாக மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க ஒரு நாள் அசுர வளர்ச்சிக்கு வந்தே தீருவாங்க. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதுக்குண்டான முயற்சி மட்டும் நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றி பாதை எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் என்று சொல்லி எல்லாமே பாருங்கள். இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இது பெரிய A4 சைஸு. இந்த புத்தகத்தில் எழுதாத ரகசியமே இல்லை, அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கேன். அப்போ அதே ஒரு மக்களுக்கு நிறைய பயன்படக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால் இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டுருக்கு, ஆன்லைன்லேயே இந்த புத்தகம் கிடைக்கிது. இதுக்கு கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் வீட்டில் இந்த புத்தகம் இருக்கும். ஏன்னா புத்தரம் பிறக்கும், புத்தகம் பிறக்குமா? பிள்ளையை நாளைக்கு பெற்றுக்கலாம், ஆனால் புத்தகத்தை பெற்றுக்க முடியாது. அப்படி ஒரு உலக ரகசியம் அது. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை ஒரு பொக்கிஷமாக புத்தகமாக எழுதி ஒரு வீட்டில் இருந்தாலே நவகிரகம் வாழுது என்று பொருள். இந்த மாதிரியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அம்சத்தோடு நம்ம இந்த வேலைங்களை கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு சொல்லி இதை கொடுத்துருக்கோம். இந்த புத்தகம் வாங்கிக்கிங்க, நல்லது தான். அதுபோக நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். 32 வருஷமாக நான் ஜோதிடத்துறையில் இருக்கேன். நம்ம பாரம்பரியமாக இந்த குலத்தொழில். அதனால் நம்ம இந்த வந்து சென்னையில் வடபழனியில் அது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். வடபழனியில், சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே ஜோதிட அலுவலகம் இருக்குது.
மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணால் முன்பதிவு செஞ்சு வச்சுக்குவீங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.